ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட முடியல, எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங் வருகின்றது, ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்கலை, காரங்கள் ரொம்ப குறைத்து ஈவன் ஃப்ரூட்ஸு கீரை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் உடலில் உணவு கரெக்டாக தங்க மாட்டேங்குது. பலவிதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், ஆங்கில மெடிசன், யுனானி, சித்தா, ஆயுர்வேதம் எல்லாமே எடுத்தாலும் எனக்கு இன்னும் அந்த சாப்பாடு உள்ளுக்குள்ளே தங்க மாட்டேங்குது. அதனால் உடல் சோர்வாக இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் ப்ராப்ளமும் இருக்குது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்குது, வயிறு ஃபுல்லாக புண்பட்டுருக்குது அப்படின்னு மெடிசன் எடுத்து அந்த மெடிசன் எடுத்தனாலையும் மீண்டும் நமக்கு ஒரு ஹீட்னால் அதிகமாக புண்படுகின்றது. பலவிதமான மருத்துவங்களில் தீர்வு இல்லை, இதில் ஏதாவது தீர்வு உண்டான்னு கேட்டிருக்காங்க. இதற்குமே நம்ம பதஞ்சலி மகர்ஷியினுடைய யோக சூத்திரத்துக்கு அவர் மனிதனுடைய எண்ணங்களை எப்படி வைத்துக்கிடணும்னு சொல்லியிருக்காருல, இதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் உணவில் ஓவாமை எடுத்துருக்கலாம், மனதில் அதிகமான கவலை, டென்ஷன், டிப்ரெஷன், இதனால் உங்கள் உடலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ ஏற்பட்டுருச்சு. இப்போ உங்களுடைய மனசில் அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும், எனக்கு உடலில் எதுவுமே உள்ளுக்குள்ளே சாப்பாடு ஒத்துக்கிட மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் உங்களுக்கு முதல்ல தேவை மன அமைதி. இப்போ இந்த பிரச்சனை இருக்கும்போது எப்படி மன அமைதி கிடைக்கும்? அது ஒரு சின்ன தியானத்தின் மூலமாகவும் முத்திரைகளின் மூலமாகவும் முதல்ல அந்த எண்ணங்களை சாந்தப்படுத்திக்கணும். நீங்கள் ஆழ் மனசில் நிச்சயமாக இந்த வியாதி நான் செய்கின்ற இந்த முத்திரையின் மூலமாக எனது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். இப்போ உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள நெகட்டிவ் வேவ்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கோபம் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், போட்டி இருக்கலாம், சோம்பல் இருக்கலாம். அது என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்களும் என்னை விட்டு நீங்குகின்றன. அடிக்கடி ஆழ் மனசில் சொல்லிக்கோங்க, இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு நிச்சயமாக நல்லது செய்யும். நான் செய்கின்ற இந்த முத்திரை பயிற்சிகள் எனக்கு நிச்சயமாக நல்ல செரிமான மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யும். அதே மாதிரி வயிற்றுப்புண்கள் நிச்சயமாக நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இது ஆழ் மனதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து பல்விளைக்கு காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து, நாற்காலியில் அமர்ந்து இல்லை தரையில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து இப்போ சொல்லக்கூடிய இந்த முத்திரைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆழ் மனதில் முத்திரை செய்யும்போது என்ன சங்கல்பம் எடுக்கணும்னு சொல்கிறேன், அதையும் அப்படியே சங்கல்பமாக பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நபர்களுக்கு இருக்குது. பசியின்மை, வயிறு உப்பிசம், வாமிட்டிங் சென்சேஷன், எதுவுமே ஒத்துக்கொள்ளவில்லை, அல்சர், இதற்கு எல்லாமே இப்போ நம்ம இந்த முத்திரை சிகிச்சை, மனோரீதியான தியான சிகிச்சையின் மூலமாக நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். நம்பி பயிற்சி பண்ணுங்கள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல் முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர வரலில் பெருவரலால் ஒரு சின்ன அழுத்தம். இதனுடைய பெயரே சிறுகுடல் பெருங்குடலை சுத்தப்படுத்தக்கூடிய முத்திரை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு வயிற்று உள்பகுதி, சிறுகுடல் பெருங்குடல், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ வீட்டில் இருக்கீங்கன்னா மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டுக்கோங்க. உங்களது ஆழ் மனதில் எனக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் என்னை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். நல்ல எண்ணங்களை நான் வளர்த்து கொண்டே இருக்கின்றேன், நான் எல்லோரிடமும் அன்பு காட்டுவேன். அந்த உணர்வுகள் அப்படியே உடல் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எனது எண்ணம், எனது சொல், எனது செயல் புனிதமடையட்டும். நான் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கின்றேன். இந்த முத்திரை எனக்கு நிச்சயமாக வயிற்று உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவரில் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. வயிற்று உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். என்னிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் என்னை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். எனது எண்ணம், எனது சொல், எனது செயல் புனிதமடையட்டும். அந்த உணர்வை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு மனதை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சீத்தளி அப்படின்னு ஒரு குளிர்ச்சிகை வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சூட்டை நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி. 2 கை சின்முத்திரை. வாய் வழியே மூச்சை உள்ளடங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணி 2 கை இந்த மாதிரி வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளடுங்க. மூச்சு உள்ள இருக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத். மீண்டும் ஒரு முறை கை வச்சுட்டு மூச்சு உள்ள இருக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கை தியான முத்திரை. கண்ணை மூடிக்கோங்க. உங்கள் மனசு அப்படியே வயிற்று உள் பகுதி. அந்த பகுதி முழுக்க இது மணிபூரக மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. 2 நாசுலேயே மெதுவாக மூச்சை உள்ளடுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளடுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீண்டும் சுத்தப்படுத்தும் முத்திரை. கண்களை மூடி உங்களது உணர்வு வயிற்று உள் பகுதி. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். என்னிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியோடு வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேப்ப இலை கொழுந்து ஒரு 10 கொழுந்து எடுத்து நன்றாக சுத்தப்படுத்திட்டு தண்ணியில் விட்டு சுத்தப்படுத்திட்டு காலையில் எழுந்தோன்னு பல் விளக்கிட்டு அதை மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுக்கோங்க. மோரில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நீர் மோரில் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு அந்த மோரையும் குடிச்சிருங்க. கருவேப்பிலை நன்றாக மென்று சாப்பிட்டுக்கோங்க. கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை உணவில் எடுத்துக்கோங்க.
ஃப்ரூட்ஸ் மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, கருப்பு திராட்சை உணவில் எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு பழம் உணவில் எடுத்துக்கோங்க. அதிக காரம் உப்பு இல்லாமல் பண்ணிகிட்டே வாங்க. 21 நாட்கள் இதை அழகாக காலை மதியம் மாலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வயிறு பிரச்சனைகள், அந்த வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாமே அரெஸ்ட் ஆகும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.